நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பேருக்கு எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் நமக்கு தீங்கு பண்ணுறவங்கள நினச்சி நம்ம ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதாவது ரொம்பவே மன வருத்தத்துக்கு உண்டாயிருவோம். ஒன்றுமில்லை, நமக்கு கெட்டது செஞ்சவங்கள நம்ம பழி வாங்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் நமக்குள்ளே வந்துட்டாலே போதும், நம்மளோட நிம்மதின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அதுக்கு உதாரணமாக தான் நம்ம இன்றைக்கி ஒரு கதையை பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அதாவது ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்தில் நெற்பயிர்களை வச்சுருக்காரு. அதை மேய்க்கிறதுக்கு ஒரு சில கோழிகளும் அவர் வச்சுருக்காரு. அந்த கோழிகளை அங்கே இருக்கிற ஒரு ஓநாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிச்சு கொதறி ஒரு எலும்பு கூட மிச்சம் இல்லாமல் அதை சாப்பிட்டு போயிடுது. இப்படியே தினமும் அந்த ஓநாய் கொஞ்சம் அந்த விவசாயி அசந்த நேரம் பார்த்து அந்த கோழியை தூக்கிட்டு போயிடுது. இப்படியே பொறுத்து பார்த்துட்டு இருந்த விவசாயிக்கு பொறுமை தாங்க முடியலை. ஒரு நாளைக்கு அந்த ஓநாயை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நைட்டு ஒரு நாளைக்கு ஓநாய் அந்த கோழியை திருடுறதுக்காண்டி வந்துச்சு. அப்போ அந்த ஓநாய் விவசாயிக்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. விவசாயி உடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓநாயோட வாலில் மண்ணெண்ணெய் துணியை சுற்றிடுறாரு. அதாவது மண்ணெண்ணெய் துணியை சுற்றிட்டு நெருப்பையும் வச்சிடுறாரு. அந்த ஓநாய் உடனே திக்கு தெரியாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவரோட நெற்பயிர்க்குள்ளே போயிடுது. அது போன இடம் எல்லாமே பரவி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த ஓநாய் தன்னோட கோழியை சாப்பிட்டுச்சுன்ற கோவத்தில் அவர் பண்ண அந்த சின்ன தவறுனால அவரோட முழு நெற்பயிருமே இப்போ கருகி சாம்பலாக போயிடுச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு யாராச்சும் தீங்கு பண்ணால் உடனே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய போய் அது நம்மளுக்கே பின்னாடி திரும்பிடுதுங்க. ஒன்றுமில்லை, உங்களுக்கு யாராச்சும் கெடுதல் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கர்மான்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது திரும்ப அவங்கள அவங்க என்ன விஷயம் பண்ணாங்களோ அதை விட பன்மடங்காக அது அவங்களுக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களோட லைஃப், உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுங்க. ஸோ யாரையுமே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. முக்கியமாக உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் அவங்கள அழிக்க வேறு யாருமே தேவையில்லை. அவங்கள அழிச்சிக்கிறதுக்கு அவங்களோட ஓன் மைண்டே போதுமானது தான். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட்டாக உங்கள் கோலை நோக்கி போங்க. சந்தோஷமான விஷயம்